ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் ஆர்யாவின் அசத்தலான நடிப்பில் காதர் பாஷா வெற்றி நடை போடுகிறது. Presta Premium Innerwear. Let your body love it. ஸ்கின்னில் வந்து இப்போ நீங்கள் மேக்கப் ஃபவுண்டேஷன் போட்டாலுமே ஜஸ்ட் போட்டுட்டு விட்டுறலாம் அப்படின்னு இல்லை, பிளெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் போட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக காட்டும். ஆயிலி ஸ்கின் டோன்னு சொன்னால் அவங்க வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிப்பாங்க. லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் வந்து ஸ்கின்னை வந்து ஒயிலி ஆகாமல் சீக்கிரமான மேக்கப் போகாமல் பார்த்துக்கும். ஸோ அவங்க வந்து அண்டர் ஐயில் கூட ரொம்ப இப்போ ஓவர் ஃபேஸ் வந்து அப்ளை பண்ண போது ரொம்ப என்னென்னு சொல்ல ஸ்கின் வந்து ஒயிலியாக இல்லாமல் மேட் ஃபையிங்காக இருக்கும். கண்ணுக்கு காஜல் போட்டால் நல்லா இருக்கும், பட் ரொம்ப சின்ன கண்ணுக்கு காஜல் போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து சின்னதாக காட்டும். பேர் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணக்குள்ளே எங்கேயாச்சும் டச் ஆகிடும் ஸ்கின்னில், ஸோ உடனே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது மேக்கப்பும் சேர்ந்து ரிமூவ் ஆகிடும். அதை விட அது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கோம்ப் வந்து யூஸ் பண்ணாங்க ஐப்ரோவுக்கு, அந்த கோம்பால் லைட்டாக தட்டி விட்டாலே அது போயிடும். IBC Mangai நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷாந்தி. ஐம் a ப்ரொஃபஷ்னல் மேக்கப் ஆர்டிஸ்ட். இப்போ வந்து நான் என்னோடய சிம்பிள் மேக்கப் அந்த ரொட்டீன் வந்து சொல்லித்தரேன். நான் ஆல்ரெடி ஸ்கின்னை ப்ரெப் பண்ணிட்டேன். டோனர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இந்த மூணும் போட்டு அப்புறம் லிப் பாம் இந்த 3 போட்டு ப்ரெப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் இப்போ போகிறேன். ஃபவுண்டேஷன் வந்து நாஸ்டில் பஞ்சாபி என்ற ஷேட் வந்து போகிறேன். ஸ்கின்னில் வந்து இப்போ நீங்கள் மேக்கப் ஃபவுண்டேஷன் போட்டாலுமே ஜஸ்ட் போட்டுட்டு விட்டுறலாம் அப்படின்னு இல்லை, பிளெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின் எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்கு நல்லா ஃபவுண்டேஷன் ஸ்டே ஆகும். இது வந்து கன்சீலர் டூ ஃபேஸ்டில் இருந்து ஷேட் வந்து லைட் பேஸ் ஷேட் வந்து இது வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அங்கெல்லாம் போட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் ஹைலைட்டிங்காக காட்டும். பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கணும். வெட் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறதை விட அதில் செட்டிங் ஸ்ப்ரே இருக்குது. அந்த செட்டிங் ஸ்ப்ரே பண்ணி அந்த பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஸ்டே ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ளோலெஸ்ஸான ஸ்கின்னும் கிடைக்கும். பிளெண்ட் பண்ண அப்புறம் இப்போ ஒரு வேறு ப்ரஷ் எடுத்து அதை யூஸ் பண்ண ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ண ப்ரஷ்ஷே யூஸ் பண்ணக்கூடாது. வேறொரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ் எடுத்து டேப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டுக்கே வந்து கன்சீலர் போட்டுட்டு ஃபவுண்டேஷன் போடுவாங்க சில பேர்னு சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும், அண்டர் ஐ இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம அப்படி பண்ணிக்கலாம். பட் இப்போ சிம்பிள் மேக்கப் ஒரு ஆஃபீஸ் போகணும் இல்லாட்டி ஏதாச்சும் பார்ட்டி போகணும்னு சொன்னால் நம்ம ஃபவுண்டேஷன் போட்டுகிட்டே கன்சீல் பண்ணிக்கலாம். இது பெனிஃபிட்டோட ப்ரௌன்சர்.
இது வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து சீக் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி, அந்த நோஸ் கொண்டோர் மாதிரி. பட் இது வந்து ரொம்ப இது வந்து சிம்பிள் மேக்கப்ன்றனால ரொம்ப கொண்டோரிங் பண்ண வேணாம். ஏன்னா ரொம்ப கொண்டோரிங் பண்ணால் அது அடிஷ்னலாக தெரியும். இது வந்து ப்ரோன்சர்ன்றனால கொஞ்சம் லைட்டாக தெரியும். சீக் ஏரியாவில், அதுக்கப்புறம் இந்த சின்ன அண்ட் ஃபோர்கெட் நோஸில். இப்போ வந்து கான்டோரிங் முடிச்சிட்டோம். கான்டோரிங் முடித்ததுக்கப்புறம் செட்டிங்ஸ் பவுடர். இந்த பவுடர் வந்து செட்டிங்ஸ் பவுடர் போடலாம். சில பேர் வந்து காம்பேக்ட் பவுடர் போடலாம். ஸோ நான் வந்து காம்பேக்ட் பவுடர் டெய்லி யூஸ்னால காம்பேக்ட் பவுடர் போடுறேன். இது மேக்கோட ஸ்டூடியோ ஃபிக்ஸ். இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய பவுடர் இருக்குது. காம்பேக்ட் பவுடர் இருக்குது, லூஸ் பவுடர் இருக்குது, ட்ரான்ஸ்லூஷன் பவுடர் இருக்குது, அண்ட் பனானா பவுடர், அப்படி நிறைய இருக்குது. இப்போ எங்களோட ஸ்கின் டோன் அது கூட ஒரு ஸ்கின் டோனை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஆயிலி ஸ்கின் டோன் சொன்னால் அவங்க வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிப்பாங்க. லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் வந்து ஸ்கின்னை வந்து ஆயிலி ஆகாமல் சீக்கிரம் அந்த மேக்கப் போகாமல் பார்த்துக்கும். ஸோ அவங்க வந்து அண்டர் ஐயில் கூட ரொம்ப இப்போ ஓவர் ஃபேஸ் வந்து அப்ளை பண்ண போது ரொம்ப என்னென்னு சொல்ல ஸ்கின் வந்து ஒயிலியாக இல்லாமல் மேட் ஃபையிங்காக இருக்கும். ஸோ அதை இதுன்றதுக்காண்டி தான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல உங்களுக்கு காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணணும் ஒயிலியாக இருக்குன்னா இங்கே சீக்கில் அப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அண்டர் ஐயில் மட்டும் நீங்கள் லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ப்ளஷ் போய்க்கலாம். ப்ளஷ் வந்து அது ப்ளஷ் கூட ஸ்கின் டோனை பொறுத்து தான் இருக்குது யூஸ் பண்ணுறது. ரொம்ப பிங்கிஷாகவும் போகக்கூடாது, ரொம்ப நூட் போனாலுமே கொண்டோரோட பிளெண்ட் ஆகக்குள்ளே தெரியாது. ஸோ இப்படி ஒரு பேலட் வாங்கி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். எந்த ஷேட் வந்து மிக்ஸ் பண்ணி போடலாம். ஒருவேளை வந்து உங்களுக்கு வந்து ப்ளஷ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டுன்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணிச்சுன்னு சொன்னால் ப்ளஷ் போட்ட அப்புறம் வந்து நீங்கள் வந்து காம்பேக்ட் பவுடரை லைட்டாக அதுக்கு மேலே போட்டுக்கலாம். இதுக்கும் இந்த ஷைடுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். இதில் வந்து விசிபிளாக உங்களுக்கே தெரியும் பார்க்க. இது கொஞ்சம் இருக்க மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் மைல்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபேஸ் மேக்கப் முடிச்சாச்சு. இனிமேல் ஐஷேடோவுக்கு போய்க்கலாம். ஐஷேடோவில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப இது காஸ்ட்லிலாம் இல்லை. ஸ்விஸ் பியூட்டியில் இது வந்து இந்த ஷேட் வந்து நிறைய ஷேட் இருக்குது. இதுலேயே பிங்க் இருக்குது, நியூட் ஷேட் இருக்குது. நான் நியூட் ஷேட் தான் எடுத்திருக்கேன். இந்த இது டெய்லி யூஸ்னான்றனால. எப்போவுமே வந்து யூஸ் பண்ணக்குள்ளே 2 சைடுமே ஃபஸ்ட்டுக்கு ஒரு சைடை முடிச்சுட்டு அடுத்த சைடை அப்புறம் முடிப்போன்னு இருக்கிறத விட 2 சைடுமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த கலர் வந்து ரெண்டுமே சேமாக இருக்கும். அண்ட் 2 கண்ணுமே பார்க்க நல்லா இருக்கும். ஸோ 2 கண்ணையுமே சேர்த்து செய்கிறது நல்லா. அதுக்கப்புறம் வந்து இப்போ நாங்கள் இருக்க ஐ ஷேடோவிலேயே கொஞ்சம் டார்க்கர் ஷேடாக எடுத்து இந்த ஐலிட்டுக்குள்ள லைட்டாக, அதுக்கப்புறம் ஐலைனர் வந்து இது பிராண்ட் வந்து ஷிவானான்னு சொல்லி ஒரு பிராண்ட் வந்து. விங்ஸ் வந்து எப்போவுமே நீங்கள் க்ளோஸ் பண்ணி போடுறத விட ஓப்பன் பண்ணி போட்டிங்கன்னு சொன்னால் அந்த விங் லைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும்.
இப்போ ஒரு கண் இருக்குது. அவங்க சில பேருக்கு வந்து கண் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அவங்களுக்கு வந்து விங்ஸ் ஐலைனர் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் அது மாதிரி அது ஒரு அவுட்ஃபிட்டுக்கும் இருக்கா. எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே விங்ஸ் ஐலைனர் செட் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த கண் வந்து ரொம்ப பெருசாக இருக்கவங்களுக்கு நம்ம ரொம்ப ப்ரௌடாக்கிடக்கூடாது. லைட்டாக போகிறதே நல்லது. காஜல் வந்து நான் இப்போ போட போகிறதில்ல. ஏன்னா இது சிம்பிள் லுக்குன்றனால. பட்டு காஜல் வந்து போட்டிங்கன்னா ரொம்ப பெரிய கண்ணுக்கு காஜல் போட்டால் நல்லாயிருக்கும். பட் ரொம்ப சின்ன கண்ணுக்கு காஜல் போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் வந்து சின்னதாக காட்டும். ஸோ அதுக்காண்டி இப்போ ஒயிட் காஜல் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அந்த ஒயிட் காஜல் வந்து லைட்டாக வாட்டர் லைனுக்கிட்ட அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட கண்ணை ரொம்ப ப்ரௌடாக காட்டும், பார்க்க அழகாக இருக்கும். காஜல் வந்து யூஸ் பண்ணாதனால கீழ் வாட்டர் லைனில் வந்து எம்டியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காண்டி வந்து ஷேடோ வந்து கீழே போட்டிங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் வந்து லுக்கை வந்து எடுத்து காட்டும். அண்ட் கண்ணையும் கொஞ்சம் பெருசாக காட்டும். கண்ணை பார்க்கக்குள்ள ஓகே கண் கொஞ்சம் பெருசாக காட்டும். இந்த கொஞ்சம் சின்ன கண்ணுன்றனால அப்படி பண்ணால் அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோ வந்து மிஸ் கலர்னு சொல்லிட்டு அந்த பென்சில் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து ப்ரௌன் கலர் பென்சில் யூஸ் பண்ணுறேன். இப்படி ஒரு ப்ரஷ் கோம்பு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு இப்போ இந்த ஐப்ரோவுக்கும் இருக்க டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் இது கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும், இது வந்து தின்னாக இருக்குது. சில பேர் வந்து பவுடர் ஐப்ரோஸ் பேலட் யூஸ் பண்ணுவீங்க. அது யூஸ் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து சொன்ன மாதிரியே ஒரு லைன் ஒன்று கீறிட்டு அண்ட் அந்த எக்ஸ்ட்ராஸாக இருக்கும் நிறைய, அந்த எக்ஸ்ட்ராஸை மட்டும் ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. மஸ்காரா வந்து மாஸ்ன்ற பிராண்ட். இது வந்து வால்யூம், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து லென்த்து, அதுக்கப்புறம் இது வால்யூம். எவ்வளோ வால்யூம் வருமோ ஸோ 2 இருக்குதுல்ல. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து லென்த். லைட்டாக இருக்க எக்ஸ்ட்ராஸை மட்டும் இது வந்து செகண்ட் ஸ்டெப். இது வந்து மஸ்காரா இந்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் வால்யூமாக காட்டும். அது வந்து லென்த்துக்கு, இது வந்து வால்யூமுக்கு. பேர் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணக்குள்ளே எங்கேயாச்சும் டச் ஆகிடும் ஸ்கின்னில். ஸோ உடனே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அது மேக்கப்பும் சேர்ந்து ரிமூவ் ஆகிடும். அதை விட அது வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு கோம்ப் வந்து யூஸ் பண்ணாங்கல்ல ஐப்ரோவுக்கு, அந்த கோம்பால் லைட்டாக தட்டி விட்டாலே அது போயிடும். இப்போ வந்து எல்லாம் முடிச்சுட்டு லிப்ஸ்டிக் மட்டும்தான் இருக்குது. லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப் பாம் போட்டிருக்கேன். அந்த லிப் பாமை ரிமூவ் பண்ணிவிட்டு, பிகாஸ் லிப் பாமில் வந்து ரொம்ப ஒயிலாக இருக்கும். ஸோ அது இருந்தால் நல்லதுதான். பட்டு அது சில பேருக்கு வந்து க்ளோஸியாக இருக்கனால பிடிக்காது. ஸோ அதை வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போய்க்கலாம். இப்போ வந்து பிந்தி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப ஒயிலியாக இருக்கும். ஒயிலியாக இருக்கப்போ இப்போ ஃபேஸ் முடித்ததுக்கப்புறம் கூட ரொம்ப ஒயிலியாக இருந்தேன்னு சொன்னால் லூஸ் பவுடர் இருக்குது. இது வந்து பியூட்டின்னு சொல்லி அதில் இருக்குது. அந்த லூஸ் பவுடர் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒயிலியாக இருக்குது அந்த இடத்துல மட்டும் ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு, ஒரு ப்ரஷ் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. மக்கோட ப்ரிம் ப்ரெப் செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து ஜஸ்ட் மேக்கப்பை வந்து செட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ இது ட்ரை ஆகட்டும். இது ட்ரை ஆகிற டைமில் செட்டிங் ஸ்ப்ரேலேயே நிறைய இருக்குது. இப்போ ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இல்லாட்டி கொஞ்சம் எனக்கு வந்து பார்க்க வந்து ஷைனியாக வேணும்னு சொன்னால் அதுக்கு வந்து கிளிட்டர் இருக்க மாதிரியே செட்டிங் ஸ்ப்ரே இருக்குது, அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து மேக்கோட இது யூஸ் பண்ணிக்கலாம். மேக்லேயே வந்து நிறைய வேரியண்ட் இருக்குது. சிம்மர்லேயே நிறைய வந்து பிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி பிங்க் வந்து யூஸ் பண்ணுறது எல்லா ஸ்கின் டோனுக்குமே பிங்க் கலர் கிளிட்டர் யூஸ் பண்ண மாதிரி இதுலேயே இருக்குது. அது யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஷிம்மரியாக லுக் வந்து ஷைனியாக இருக்குது. இந்த சிம்பிள் மேக்கப் லுக்கை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள். IBC மங்கைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் ஆர்யாவின் அசத்தலான நடிப்பில் காதர் பாஷா வெற்றி நடை போடுகிறது. Press Star Premium Innerwear. Let your body love it. தமிழ் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லணும்னா இவங்க வந்து டோர் ஓப்பனில் வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல்லான டேலண்ட்ஸ் யாருக்கு இருக்குது எல்லாரும் வரலாம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நடிக்கும்போது அது ஒரு கம்ஃபர்ட் லெவல் கிடைக்கும்ல. கேபி சித்து வச்சுக்கலாம், நான் என்ன திரவ வச்சுக்கலாம். அது ஒரு கம்ஃபர்ட் லெவல். டாம் அண்ட் ஜெரி திங் வந்துடும் இங்கே நம்ம நடுவில் வந்துடும். அது என்ன பண்ணாலும் சீரியல்ஸில் வந்து ஆர்டிஸ்ட் அமையிறது ரொம்ப கஷ்டம். எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, எல்லா செட்டும் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாரும் உட்காந்து பேசுவோம், எல்லாரும் ஜாலி பண்ணுவோம். என்ன சுட்டின்னு சொல்லிருக்கா, கேபியும் ரொம்ப சுட்டி, தெரியாது யாருக்கும் ரொம்ப சுட்டி. அவன் கில்லுவா, கத்துவேன் அவ்வளோ, அந்த அளவுக்கு கில்லுவா அடிக்க. பெஸ்ட் ஃபைண்ட் ஆஃப் த இயர் ஒரு 6 பேரோட போட்டோஸ் வந்துச்சு. யாருக்கோ வருது இது யாருன்னு தெரியாது. நான் மட்டும் இல்லைன்னு கன்ஃபார்ம். எனக்கு ஸ்வாதி கூட சொன்ன உடனே எல்லாரும் என் மேல வந்து விழுந்துட்டாங்க ஃபுல். சாய் செல்வம் சார் வந்து என்ன அவரோட பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணிருக்காங்க. எல்லாரையும் நல்லா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பட் when it comes to ஸ்வாதி